இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கேரளாவுல கொச்சின் பக்கத்துல ஒண்டர்லா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் இல்ல, தேனி மாவட்டம் கம்பத்துல இருக்கோம். கம்பத்துல ஒரு தீம் பார்க் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு சாம்பிள் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு, வண்டிய விடும்போது கொடுத்தா போதும், வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. கம்பத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற இடம். இந்த திராட்சையை வந்து பகல்ல வந்து நீங்க நிறைய கார்டன்ல பாத்துருப்பீங்க. நைட் எஃபெக்ட்ல இந்த லைட் வெளிச்சத்துல பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. இது எம்எஸ்ஆர் கிரேப்ஸ்ல இது எல்லாரும் பொதுமக்கள் வந்து பாக்குறதுக்காக இத வருஷம் பூரா எல்லா நாட்கள்லயுமே நீங்க இங்க இந்த கிரேப்ஸ் வந்து பார்க்கலாம். அதே போல இதை வாங்கிட்டும் போகலாம் நீங்க உங்க வீட்டுக்கு. உள்ள வந்து தேனி மாவட்டத்திலே புதுமையா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பெர்மனண்டா செட் பண்ணிருக்காங்க. இந்த கிரேப்ஸ் அப்படியே அப்படியே அப்படி சாப்பிடலாம். உள்ள கள்ளி செடி, இது சப்பாத்தி கள்ளி அப்படின்னுவாங்க. இதுல எல்லாரும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அழகி படத்துல பார்த்தது. இதெல்லாம் 1880க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத ஒரு சிமெண்ட்லயே ஒரு செட்டு போட்டு அத பாறை மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல செட் பண்ணி இருக்காங்க. இதுக்கு பேரு தான் உரல். இதுலதான் உட்கார்ந்து அரிசி அள்ளி போட்டு இப்படியே மாவு ஆட்டுவாங்க. ஆமா, கொசுவை கொள்ற லேட்டஸ்ட் மிஷின் மாதிரி இப்படிதான் ஆட்டுவாங்க. தள்ளி விட்டுக்கிட்டே இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே ஆட்டமாக கீழடி காலத்துல இருந்து இருக்கு. பானையில அவங்க பேரை எழுதின காலத்துல இருந்து இன்னைக்கு செடி மரம் எதையும் விட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தள்ளி செடி பாருங்க, அதுல பூரா பேரு இன்சில பூரா எழுதி வச்சிருக்கான். இது பழங்கால அந்த மனிதர்கள் வந்து கூரை போட்ட வீடு. கீழே சாணியில வந்து தரையில மொழிகி இருப்பாங்க. சாணி அப்படிங்கிறது கிருமி நாசினி. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கா அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு பேர் திருக்கன்வாங்க. இதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்களை போட்டு இதை வச்சு அப்படியே சுத்துவாங்க. அந்த உள்ள சென்டர்ல இருக்க அந்த அச்சில்ல இப்படியே சுத்துவாங்க. கூழ் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. இது அம்மி, எங்க மம்மி பயன்படுத்தினது. அதுக்கப்புறம் இப்ப யாரும் பயன்படுத்தவே கிடையாது. உள்ள வந்து முல்லை பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுக் ஐயா இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக ஒரு குகை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க.